குடிநீரில் டிடிஎஸ் குறைந்தால் உயிருக்கே ஆபத்தா? ஆர்ஓ வாட்டர் பற்றி மருத்துவர்கள் சொல்லும் சீக்ரெட். இன்று பல வீடுகளில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கேஸ் அடுப்பு போலவே நீர் சுத்திகரிப்பு இயந்திரமும் அவசியமாகிவிட்டது. கிடைக்கக்கூடிய பல்வேறு சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்களில் ஆர்ஓ, அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அமைப்புகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒன்றாகும். குடிநீரில் இருந்து அசுத்தங்கள், கன உலோகங்கள் மற்றும் மாசுபாடுகளை அகற்றுவதால் அது தினமும் குடிப்பதற்கு பாதுகாப்பானதுதான். ஆனாலும் பல ஆண்டுகளாக ஆர்ஓ ஃபில்டர் வாட்டரிலிருந்து நன்மை பயக்கும் தாதுக்களையும் நீக்குகிறதா? அத்தகைய தண்ணீரை தொடர்ந்து குடிப்பதால் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுமா என்பது குறித்து ஒரு விவாதம் எழுந்துள்ளது. ஆர்ஓ தண்ணீரை நீண்ட காலமாக உட்கொள்வது சத்து குறைபாடு அல்லது எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் என்று பலர் கவலைப்படுகின்றார்கள். ஆனால் ஆர்ஓ ஃபில்டர் சில தாதுக்களை குறைக்கும் என்றாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆர்ஓ என்பது தலைகீழ் சவ்வூடு பரவல் முறையை குறிக்கும், அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இது நீரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத அசுத்தங்களை நீக்க பயன்படும் ஒரு நவீன தொழில்நுட்பமாகும். அதாவது ஒரு மோட்டார் மூலம் அசுத்தமான நீர் அதிக அழுத்தத்துடன் ஒரு மெல்லிய சவ்வு வழியாக செலுத்தப்படுகிறது. இந்த சவ்வில் மிக நுண்ணிய துகள்கள் இருக்கும். இவை நீரில் கரைந்துள்ள உப்புக்கள், ஆர்சனிக், ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் மற்றும் பாக்டீரியா வைரஸ்களை தடுத்து நிறுத்திவிடும். சவ்வை தாண்டி வரும் தூய்மையான நீர் ஒருபுறமும், அசுத்தங்கள் கலந்த கழிவு நீர் மறுபுறமும் பிரிக்கப்படுகின்றன. இறுதியாக சுவைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சவ்வு வழியே வந்த நீருடன் குறைந்த அளவு தாதுக்கள் சேர்க்கப்பட்டு நமக்கு கிடைக்கின்றது. அதேபோல இந்த ஆர்ஓ சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நீரில் உள்ள கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அவசியமான தாதுக்களையும் நீக்கிவிடுகின்றன. ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான தாதுக்களில் 95% மேல் உணவின் மூலமே கிடைக்கின்றது. ஆகையால் ஆர்ஓ மூலம் அகற்றப்படும் அந்த தாதுக்கள் மிக சுலபமாக உணவிலிருந்து கிடைத்துவிடும். அதாவது பால், தயிர், பன்னீர், பாதாம், முந்திரி, பருப்பு, கொண்டைக்கடலை, வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேழ்வரகு, எள், கீரை வகைகள், பழுப்பு அரிசி, பச்சை காய்கறிகள், தேங்காய் தண்ணீர், பூசணி விதைகள், ஓட்ஸ், இந்த மாதிரியான சாப்பாடு மூலமாக தினமும் 95% மேல் தாதுக்கள் நமக்கு கிடைத்துவிடும். இந்த வகை உணவுகளை சாப்பிடாமல் சுத்திகரிப்பு செய்யப்படாத நீரை குடித்தாலும் மினரல்ஸ் குறைபாடு இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீர் அசுத்தமாக இருந்தால் இன்ன பிற வியாதிகள் வரவும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான மக்களுக்கு முறையாக சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ தண்ணீரை குடிப்பது குறிப்பிடத்தக்க உடல்நல ஆபத்தை ஏற்படுத்தாது. தண்ணீரில் உள்ள தாதுக்கள் இழப்பு பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டாலே நாம் இதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. அதே சமயம் நாம் பயன்படுத்தும் சுத்திகரிப்பு அமைப்பு சரியாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அடிக்கடி ஃபில்டரை மாற்ற வேண்டும் என்கின்றார்கள் நிபுணர்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக குடிக்கலாம், அவ்வளோதான்.